எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய சுற்றுப்பயணம் உண்மையிலேயே ஒரு மாற்றத்தை காண்பிக்கிறது அப்படின்னு சொல்ற அந்த தகவலை பலரும் பகிர்கிறார்கள். சோஷியல் மீடியாவில் நீங்கள் எடுத்து இப்போ பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஸ்பீச்சை நார்மலாக இருக்கக்கூடிய பர்சன்ஸும் ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. இதற்கான காரணம் அவருடைய பேச்சில் இருக்கக்கூடிய கிளாரிட்டி. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் புதுசாக கண்டுபிடிச்சிட்டார். 4 வருஷம் முடிஞ்சது, நான் 6 மாசம் தான் பாக்கி. இது மாதிரி நோட்டீஸ் எடுத்துட்டு வீடு வீடா வருவாங்க. அதுவோ தொலைபேசி எல்லாம் கேட்பாங்க. தொலைபேசி என்ன கொடுத்துட்டீங்களா, போன் பண்ணுவாங்க, நீ வெளியூருக்குன்னு சொன்னா வீடு வந்து தூக்கிட்டு போறாங்க. இவ்வளோ நாள் இந்த மனுஷன் எங்கே போயிருந்தாரு அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக இருந்தாலும் அந்த கிளாரிட்டியாக இருக்கட்டும், கல்லூரியினுடைய பெயர்கள் சொல்வதாக இருக்கட்டும், பொறியியல் கல்லூரி அப்படின்னு சொல்றாரு, வேளாண் கல்லூரி, மருத்துவக் கல்லூரி, ஐடிஐ, பாலிடெக்னிக் கல்லூரி, இதே மாதிரி கல்லூரிகளுடைய பெயரெல்லாம் சொல்றாரு. நான் ஏன் இதை குறிப்பிட்டு சொல்றேன்னா, இப்போ இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளில் நிறைய பேர், முக்கியமான தலைவர்கள், நான் பேச்சாளர்களை சொல்லலை, தலைவர்களை சொல்கிறேன். இந்த தலைவர்களில் தமிழ் அப்படிங்கிறது பேசுறதுக்கே அதை ஏதாவது எழுதி வச்சுட்டு தான் பேசுகிறாங்க. அப்படி இல்லைன்னா எதையாவது மறந்துடுவாங்க, அப்படி இல்லைன்னா யாராவது உளருவாங்க. இது எதுவுமே இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் அந்த கிளாரிட்டியை நம்மளால் இப்போ பார்க்க முடியுது. நாட் ஓன்லி தமிழ் ப்ரொனவுன்சியேஷன் இல்லாட்டி உச்சரிப்பினுடைய கிளாரிட்டி மட்டும் கிடையாது, டேட்டா வைஸும் அவர் கொஞ்சம் இறங்கி அடிக்கிறார். ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேள்விகளை கேட்கிறார். ஸ்டாலின் அவர்கள் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவலுக்கும் எதிர்கருத்தை அடுத்தடுத்த கூட்டத்தில் சொல்லிட்டு இருக்காரு. சொல்லப்போனால் அவருடைய ஸ்ட்ராட்டஜியை செமையாக ப்ளே பண்ணிட்டு இருக்கார். இதில் முக்கியமான சில தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்த்துடலாம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். டாக்டர் செந்தில் அவர்கள் இருக்கார்ல, அவர் ஒரு ட்வீட்டை போடுறார். அந்த ட்வீட்டை நான் ஏன் இங்கே சொல்ல போகிறேன் அப்படிங்கிறத அடுத்ததாக காண்பிக்கக்கூடிய வேறொரு ட்வீட் வழியாக உங்களுக்கு அந்த உண்மை புரிஞ்சிடும். ஆனால் மக்களாகிய நீங்கள் தான் இதற்கு மார்க் அப்படிங்கிறத போட போகிறீங்க. இப்போவே உங்களுடைய கை விரல்கள் தயாராகட்டும். மார்க் 100க்கு எத்தனை மார்க் அப்படிங்கிறத அந்த பதில் ட்விட்டருக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க, ட்வீட்டுக்கு கொடுக்க போகிறீங்க அப்படிங்கிறது தான். ஸோ இந்த இடத்துல டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் கலைஞர் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கார். அவர்களின் மாவட்டத்திற்கு ஓர் மருத்துவக் கல்லூரி கொள்கை முடிவினால் 2008 தருமபுரி, திருவாரூர் மருத்துவக் கல்லூரிகள் தொடங்கப்பட்டன. அதன் தொடர்ச்சியாக இந்தியாவில் தமிழ்நாட்டில்தான் அதிக அரசு மருத்துவக் கல்லூரிகள் உள்ளன. விதை கலைஞர் போட்டது, இப்பொழுது அனைத்து மாவட்டத்திலும் உள்ளது. இப்படின்னு சொல்லி டாக்டர் செந்தில்குமார் அவர்கள் ஒரு ட்வீட்டை போடுறார். இந்த ட்வீட்டுக்கு கொஞ்சம் நாட்களுக்கு முன்னாடி ஏடிஎம்கே போட்ட ட்வீட்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 11க்கு 0 அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்டை ஏடிஎம்கே எப்பவுமே ஷேர் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் 11 மருத்துவக் கல்லூரிகள் ஆரம்பித்தோம். ஆனால் ஸ்டாலின் அவர்கள் திமுகவினுடைய அரசு அமைந்த பிறகு 0 மருத்துவக் கல்லூரி அமைத்திருக்கிறீர்கள். இதெல்லாம் உங்களுக்கே நியாயமாக இருக்கா? அப்போ 11 மருத்துவக் கல்லூரிகளை தொடங்கிய நாங்கள் மக்களுக்கு சேவை செய்கிறோம். உங்கள் அப்பா பெயரை வைப்பதற்காக நாங்கள் என்ன செய்யலை, இந்த மாதிரி யூனிவர்சிட்டிஸ், காலேஜஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலை. மக்களுக்கு என்ன வேணுமோ, ஏன்னா கலைஞர் அவர்களுடைய பெயரில் ஒரு பெரிய யூனிவர்சிட்டி, மருத்துவ யூனிவர்சிட்டி ஏதோ ஒன்று வரப்போகுது அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போது உங்கள் அப்பா பெயரை இங்கே வெளியில் கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் எதுவுமே செய்யலை, மக்களுக்காக செய்தோம் அப்படின்னு சொன்ன எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய ஐடி விங், அதிமுகவினுடைய ஐடி விங் ஒரு லிஸ்ட்டை வெளியிடுகிறார்கள். எப்படி டாக்டர் செந்தில்குமார் திமுக ஆதரவாக ஒரு பெயர் சும்மா ஒரு ட்வீட் போட்டாங்களோ அதுக்கு டேட்டா வைஸாக அவங்க பதிலடி கொடுக்குறாங்க. அதிமுக அடிக்கல் நாட்டி திமுக திருந்தாலும் திமுக கணக்கு. புரியுதா? அதிமுக தான் அதை இனிஷியேட்டிவ் எடுத்திருப்பாங்க, அடிக்கல் நாட்டியிருப்பாங்க, அது செஞ்சு முடிச்சிருப்பாங்க, அதை திமுக திறந்து வச்சிருப்பாங்க, அது திமுக கணக்குக்கு வந்துடும். திமுகவே அடிக்கல் நாட்டி அதை அதிமுக தொடங்கியிருக்காங்கன்னு திறந்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதையும் திமுக கணக்கில் தான் சேர்க்குறீங்க. அதிமுக அடிக்கல் நாட்டி அதிமுக திறந்தாலும் திமுக கணக்கு. எப்படின்னு பார்த்தா விதை திமுக போட்டதுன்னு சொல்ல வேண்டியது. முக்கால்வாசி அதிமுக கொண்டு வந்தது டாக்டர் அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அந்த லிஸ்ட்டை நான் உங்கள் முன்னாடி இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். இந்த லிஸ்ட் நிறைய அதிமுகவினுடைய பெயர் இருக்குது, ஐஎன்சி காங்கிரஸினுடைய பெயரும் இருக்குது, திமுகவினுடைய பெயரும் இருக்குது. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அதிமுகவுக்கு 100க்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்க, திமுகவுக்கு 100க்கு எவ்வளோ மார்க் கொடுக்குறீங்க? காங்கிரஸ் இப்போதைக்கு இல்லவே இல்லை, அதனால் மார்க்லாம் கிடையாதப்பா. ஸோ இந்த 2 பார்ட்டிக்கும் நீங்கள் கொடுக்கக்கூடிய மார்க் ஜஸ்ட் இந்த ஒரு ட்வீட்டுக்காக மட்டும் நான் சொல்கிறேன். அடுத்ததா கஜானா காலி அப்படின்னு சொல்கிற ஒரு தகவல். தீவிர சிக்கன நடவடிக்கையை மேற்கொண்ட தமிழக அரசாங்கம். இந்த வினாத்தாள்கள் இருக்குது பார்த்தீங்களா, வினாத்தாள்கள் பொதுவாக ஒரு ப்ரைவேட் வாகனத்தில் அனுப்பி வைக்கப்பட வேண்டும். ஆனால் இப்போ நாம் என்ன செய்கிறோன்னா, அந்த மாதிரி வாகனங்கள்லாம் இல்லைப்பா, அதனால் அரசாங்க பேருந்து இல்லாட்டி ப்ரைவேட் பேருந்தெல்லாம் எடுத்து அதில் வினாத்தாள்களை வைத்து அந்த டோரை திறக்காமல் இருக்கிறதுக்கு சீல் அடிப்பாங்க.
இப்போ எப்படி சீல் அடிச்சிருக்காங்க? A4 ஷீட் பேப்பர் இருக்கு பார்த்தீங்களா? A4 ஷீட் பேப்பர் வச்சு சீல் அடித்ததாக ஒரு செய்தி வெளியாகுது. அந்த செய்தி வெளியானதிலிருந்து கஜானா காலி A4ல இப்படி ஒரு ஷீட்டு, அதில் ஒரு சீலு, அப்படி நீங்கள் வினாத்தாளை அனுப்புறீங்களே, இதனால் ஏகப்பட்ட வினாத்தாள் வெளியாக வாய்ப்புகள் இருக்கே அப்படிங்கிற பல கேள்விகளை உருவாக்கி இருக்கிறது. அடுத்ததா, எப்பனே நீங்கள் வருவீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பெண் கீழேருந்து கேட்க, அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்துடுறேம்மா, 2026 வந்துடுறேன் அப்படிங்கிறது ஒரு ஹைலைட் மொமெண்டாக இருந்துச்சு. அது மிகப்பெரிய அளவில் அதிமுக தொண்டர்கள் பகிர்ந்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த நேரத்தில் தான் கீழே இருக்கக்கூடியவங்க ஒருத்தவங்க ஒரு பதில் சொல்கிறாங்க, தண்ணீர் வரி கட்டினாதான் 100 நாள் வேலை திட்டத்தில் எங்களை சேர்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஸோ தண்ணீர் வரி கட்டினால்தான் 100 நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறதோட மட்டும் இல்லாமல் சொத்து வரி 100% உயர்ந்துருச்சு, மின்சாரம் மாசமா ரீடிங் எடுத்துட்டு இருக்காங்க, இல்ல அப்படின்னு சொல்றாரு. தண்ணி வரி கட்டினாதான் 100 நாள் வேலை திட்டமா? குடும்பம் 100, குடும்பம் 2000. அடுத்து அவர் கேட்கக்கூடிய கேள்வி இருக்கு, நாங்க 1500 ரூபா தாரோன்னு சொன்னோம், அவங்க 1000 ரூபா கொடுத்தாங்க, 1500 ரூபா வேண்டான்னு சொல்லி நீங்க 1000 ரூபாயை எடுத்துக்கிட்டீங்க. ஆனா மறுபடியும் அதிமுக ஆட்சிக்கு வந்தது என்றால் அங்க இருக்கக்கூடிய பெண்கள் மத்தியில பேசுறாரு, பெண்கள் மனது நிறைவு வரும்படி நாங்க அனைத்து விதமான விஷயங்களையும் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. கண்டிப்பா 1500 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படிங்கிற தகவலை அறிவிக்கிறார். ஸோ 2026ல 1500 ரூபாய் மக்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிற ஒரு தகவலை அதிமுக இப்பவே முன்வைக்கிறாங்க. இதே விஷயத்தை தான் இப்போ திமுக என்ன செய்யறாங்க, ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிறதுக்கான ஸ்டிக்கர் ஒட்டுற வேலையில திமுகவினுடைய பல நபர்கள் ஈடுபட்டு இருக்காங்க. உண்மையிலேயே ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை. அதுல என்ன ஒரு ஸ்டிக்கர் இருக்குன்னா, ஸ்டாலின் அவர்களுடைய புகைப்படம், கீழே ஒரு நம்பர், ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கிற மாதிரி. அந்த நம்பருக்கு கூப்பிட்டீங்கன்னா, ஹலோ நான் தான்ப்பா ஸ்டாலின் பேசுறேன் அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும். அதுல நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, நம்ம இப்படிதான் ஓரணியில் தமிழ்நாடு, நம்ம எல்லாருமே ஒன்றிணைய வேண்டும் அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. அப்போ இந்த ஸ்டிக்கர் ஒட்டுறதுக்கு முன்னாடி ஒவ்வொரு வீட்டிலேருந்து ஒரு ஓடிபி அப்படிங்கிறத கேட்குறாங்க. ஓடிபி ஏன் கேட்குறாங்க தெரியுதா? ஓடிபி கொடுத்துட்டு அவங்க ஓரணியில் தமிழ்நாடு அங்கமாக மாறிவிட்டார்கள் அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸ்டிக்கர் ஒட்டுறோம், 1000 ரூபா வாங்குறீங்களா மாதம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாங்குகிறோம். ஃப்ரீயாக பஸ்ஸில் போகிறீங்களா? ஓசி, அதான் ஃப்ரீ, ஓசியாக போகிறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரீயாக பஸ்ஸில் போனால் ஒரு மாதிரி பார்க்குறாங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் சொல்கிறாங்க. மாதம் 1000 ரூபா வந்துச்சா? ஓடிபி மட்டும் சொல்லுங்க. ஃப்ரீயாக தானே போறீங்க. அந்த ஸ்டிக்கர் ஒட்டப்பட்டு விட்டது. இங்கே தன்மானம்னு ஒன்று இருக்குங்க. தமிழனுக்கு தன்மானம் அப்படின்னு ஒன்று இருக்கு. இந்த தன்மானத்தை இழந்து ஒரு காசு சம்பாதிப்பதாக இருக்கட்டும், இல்லாட்டி சந்தோஷப்படுதலாக இருக்கட்டும், இல்லாட்டி அடிமையாக இருக்கிறதா இருக்கட்டும், தமிழனால முடியாது. வேற யாரால வேணாலும் முடியும். ஆனால் தமிழனுக்கு ஒரு டிஎன்ஏ இருக்கு. அந்த டிஎன்ஏக்குள்ள இந்த தன்மானத்தை விட்டு வாழ்தல் அப்படிங்கிறது இல்லவே இல்லை. அது அவனுடைய அறத்திலும் இல்லை, அவனுடைய செயல்களிலும் இல்லை, அவனுடைய ஒழுக்க நெறிகளிலும் இல்லை. அப்படிப்பட்ட தன்மானம் தான் ஓசி அப்படிங்கிற அந்த கேரக்டரிஸ்டிக் நீங்கள் பண்ணுறீங்க. நாங்கள் யாரும் ஓசிக்கு உங்ககிட்ட எதுவும் கேட்கல, ஃப்ரீயாக எதுவுமே கேட்கல. 100 ரூபாய்க்கு நாங்கள் வேலை செஞ்சு 50 ரூபாய் சம்பளம் தரக்கூடிய இடங்களில் 100 ரூபாய்க்கு நாங்கள் வேலை செஞ்சு 150 ரூபாய் தர்ற மாதிரி என்னைக்கு எங்களுடைய வாழ்க்கை தரத்தை நீங்கள் மாத்துறீங்களோ, அட்லீஸ்ட் 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சால் 100 ரூபாயாச்சும் தாங்கயா. இந்த அரசியல்வாதிகள் நீங்கள் என்ன செய்கிறீங்க, மக்களை ஏச்சி மக்களுடைய வரிப்பணம் அப்படிங்கிறத புடுங்கி தின்னு அங்க மக்களுக்கு நீங்க கொடுத்த வாக்குறுதிகள் 500 ரூபாய் கேஸ் சிலிண்டர் வழங்கப்படும். அதே போல பெட்ரோல் மாற்றி வந்துள்ளது 78 ரூபாய்க்கு வழங்கப்படும். அதே போல டீசல் 62 ரூபாய். விவசாய கடன் ரத்து செய்யப்படும், கல்வி கடன் ரத்து செய்யப்படும், டோல்கேட் எல்லாம் மூடப்படும். கேஸ் மானியமா இருக்கட்டும், பெட்ரோல் விலையா இருக்கட்டும், அப்படி இப்படின்னு சொல்லி ஏகப்பட்டது இருக்கு. மாணவருடைய கடன் என்னாச்சு, கல்வி கடன் என்னாச்சு அப்படிங்கறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்களே எதிர்கட்சிகள். பதில் என்ன வச்சிருக்கீங்க? 1000 ரூபா கொடுத்துருக்கோம்ல, 1000 ரூபா கொடுத்துருக்கோம்ல, 1000 ரூபா கொடுத்துருக்கீங்க. எங்க இருந்துங்க கொடுத்தீங்க 1000 ரூபா? இந்த 1000 ரூபா கொடுத்தனால எந்த அரசியல்வாதியினுடைய சொத்து இங்க இழக்கப்பட்டது, எந்த அரசியல்வாதி சொத்து பாதியாக மாறியது அப்படின்னு சொல்லி கணக்காண்பிக்க முடியுமா? முடியாது. எங்களுடைய வரிப்பணத்தை எடுத்து அந்த வரிப்பணத்துல 10 ரூபாய் கமிஷன் அடிச்சு, அதுவும் குறிப்பா எங்க அந்த டாஸ்மாக்ல இருந்துலாம் எத்தனை பேர் தாலி அறுத்திருக்கீங்க தெரியுமா? ஆனா அதுல இருந்தும் 10 ரூபாய் கமிஷன் அடிச்சு ஏகப்பட்ட வேலைகளை செஞ்சு அதில் 1000 ரூபாய் கொடுத்து 10,000 ரூபாய் எங்ககிட்ட இருந்து வாங்கி இப்படின்னு சொல்ற ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் எங்களால் கீழே பார்க்க முடிகிறது. இந்த பஞ்சாயத்தெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கும்போது மதிமுக இன்னொரு பஞ்சாயத்தை தூக்கிட்டு வராங்க. எப்பா யாருப்பா அந்த கேமராமேன், கூட்டம் போயிட்டு இருக்கு, அதை மட்டும் ஃபோட்டோ எடுக்கிற, இவ்வளோ நேரம் இருந்துச்சுல அந்த ஃபோட்டோ எங்கப்பா அப்படின்னு சொல்லி வைகோ கேட்க, வைகோ அவர்கள் கடுமையாக பேசியிருக்காருங்க. கொஞ்ச நாள் உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு, இப்போ ஓகே ஆயிருக்காரு. என்னானாலும் சரி ஸ்டாலினுடன் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லி வைகோ அவர்கள் உறுதுணையாக இருப்பதாக உறுதியை அளித்திருக்கிறார். ஸோ இந்த வைகோ அவர்களுக்கு மத்தியில் அடுத்ததா பாமகவினுடைய ராமதாஸ் அவர்கள்,
ராமதாஸ் அவர்கள் ஒரு பெரிய குண்டை தூக்கி போடுறார். நான் என்னெல்லாம் பேசினேன் அப்படிங்கிறது அன்புமணி ஒட்டு கேட்பதற்காக பெரிய ஸ்பை நெட்வொர்க்கே வச்சிருக்காரப்பா, குட்டி குட்டி டிவைஸ்லாம் வாங்கி வச்சிருக்காரு. நான் அன்புமணியை அரசியலுக்கு கொண்டு வந்திருக்கக்கூடாது, அன்புமணியை பாமகவினுடைய தலைவராக மாற்றி இருக்கக்கூடாது, அன்புமணியை பெற்றிருக்கவே கூடாதுன்னு சொல்கிறாருங்க அந்த மனுஷன். அந்த அளவுக்கு ராமதாஸ் அன்புமணி அவர்களுடைய மோதல் இருப்பதால் பாமகக்கு பல சிக்கல்கள் உருவாகலாம். அது 2026 தேர்தலை எதிரொலிக்கலாம். ஸோ இன்னும் நிறைய விஷயங்கள் பார்க்க வேண்டியது இருக்குது. ரொம்ப அழகாக தமிழ்நாட்டு அரசியல் சதுரங்கம் வழியாக நீங்கள் தெரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா மக்கள் யோசிக்க வேண்டிய கோணம் அப்படிங்கிறது முற்றிலும் வேறுபட்ட விதமாக இருக்குது. மீடியாவை காண்பிப்பதை மட்டும்தான் நம்ம பார்க்கிறோம், பேசுகிறோம், அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறோம். வேணாம், அந்த விதண்டாவாதமே வேண்டாம். நான் சொன்ன அந்த ப்ரூஃப், அந்த அந்த அதிமுகவா திமுகவா யார் போய் சொல்கிறாங்க அப்படிங்கிறது நம்ம மக்கள் மத்தியில் நம்ம கொண்டு வந்துடுவோம். மக்களே யோசிக்கட்டும், நீங்கள் யோசிங்க. இங்கே மருத்துவக் கல்லூரிகள் கொண்டு வந்த லிஸ்ட்டில் எத்தனை லிஸ்ட் நல்லது கெட்டது அப்படிங்கிறதுக்கான எல்லாமே உங்கள் கையில் இருக்கும். நீங்கள் அதுக்கு மார்க் போட போகிறீங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.